ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா காயட்டும். இந்த பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலும் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதுக்கு தாளிப்புக்கு தேவையானதை நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாகவும் செய்யலாம். இப்போ அர்ஜென்ட்டாக நீங்கள் வெளியில் எங்கேயாவது போக வேண்டியிருக்கு, நான் சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பு வச்சுக்கலாம். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சோம்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டையுமே இந்த ஆயிலில் பொரிட்டோம். இது கடுகு உளுந்த பருப்புலாம் தேவையில்லை. ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றின குழம்புக்கு வந்து கறி குழம்பு பேட்டர்னில் தான் வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில். இது வந்து சாம்பார் வெங்காயமும் பூண்டும் நம்ம தேவையான அளவுக்கு வந்து இடித்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்குள்ள ஃப்ளேவருக்கு வந்து இந்த இதுதான் ஹைலைட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சாம்பார் வெங்காயம் பூண்டு இடித்து போடுறது. இடித்து போட்டதுக்கு அப்புறமா இதையும் அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அந்த கருவேப்பிலையும் அதோட சேர்ந்து பொரியட்டும். ஆனால் கருவேப்பிலோட ஃப்ளேவரு அந்த சாம்பார் வெங்காயமும் பூண்டு ஆயிலில் ஃப்ரை ஆகிறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை நீட்டாக கீறி போட்டு அதில் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். இப்போது பெரிய வெங்காயத்தை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடுசாக சாப் பண்ணி அதில் போட்டு அதையும் வதக்க போகிறோம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கினா சட்டுன்னு வதங்கிடும். ஸோ அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டு இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மெல்ட்டாக இருக்கணும். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்து இதில் இந்த கலவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டே இருக்குங்க. இதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ண போகிறோம். இது சிம்பிள் மசாலா தான், ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இருக்காது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் பொடி போட்டப்புறம் மிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி, அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இதுக்கு அப்புறமா தனியாத்தூளையும் வத்தல் தூளையும் திரித்து வச்சுருக்க ஒரு பவுடர் வச்சுருக்கேன், அதை தான் போடுறேன். அது குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதை போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் தனியா பவுடர் மட்டும் போதும். அடிஷ்னலாக மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரியா இருக்கும். பார்த்துக்கோங்க, நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி இது நல்லா கலந்துட்டு மூடி போட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கறி குழம்பு பேட்டர்னில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நல்லாவே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் தேங்காவை பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்து நல்ல மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு தண்ணி இன்னும் அடிஷ்னலாக நிறைய தேவைன்னா எவ்வளோ தேவையோ தேவைக்கு தக்கன தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் இதில் இதுக்கு இல்லாமல் கொஞ்சம் மட்டும் தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கலவையோட இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த குழம்பு வந்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கறி குழம்பு, இதில் சிக்கன் போட்டு செஞ்சாலும் சிக்கன் குழம்பு ஆயிரும், இல்லை மட்டன் போட்டு செஞ்சால் மட்டன் குழம்பு, அந்த அளவுக்கு உள்ள டேஸ்ட்டு தான் வரும். இதில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உடச்சி ஊற்றின முட்டை குழம்புனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒன்று போல் கலந்து விட்டுட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரையும் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான முட்டை, எத்தனை முட்டை இருக்கோ அத்தனை முட்டை நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 முட்டை ஊற்ற போகிறேன். முட்டை ஊற்றுறப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தனித்தனியாக ஊற்றுங்க. பக்கத்தில் ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம முட்டை தனியாக ஒரு ஆளுக்கு சர்வ் பண்ணுறப்போ எடுத்து வைக்கிறப்போ தனித்தனியாக ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை அப்படிங்கிறதுல எடுத்து வைக்க முடியும். பக்கத்தில் ஊற்றினா அது வந்து எடுத்து வைக்கிறப்போ ஒன்றோட ஒன்று மர்ச்சான மாதிரி ஆயிரும். ஸோ தனித்தனியாக அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 முட்டை வரையும் நான் வச்சுருக்க இந்த குழம்புக்கு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். கம்மியாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். பட் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு. கமெண்டில் இதை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த குழம்பு அவ்வளோதான். அந்த 5 முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். முட்டை வந்து சட்டுனே வெந்துடும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். பாருங்கள், அவ்வளோ முட்டைலாம் அவ்வளோ அழகாக வெந்துருச்சு. குழம்பும் தனித்தனியாக பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையை போட்டு குழம்ப இறக்கி வச்சிட வேண்டியதான். இந்த குழம்பு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெயிட் பண்ணல, ஃபாலோ பண்ணல, பின்னாடி தான் வரையும்.